பெரும்பாலான பெற்றோர்களுடைய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய குழந்தைங்க அவங்க பேச்சை கேட்கறது இல்லை. அவங்கள தொடர்ந்து டென்ஷன் ஆக்கிக்கினே இருக்கிறாங்க. அவங்க விருப்பத்திற்கு ஏற்ப நடக்கிறது இல்லை. இவங்களை என்ன செய்யறது அப்படிங்கிறது பல பேரண்ட்ஸ்க்கு இன்னைக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன தீர்வு முயற்சி பண்ண போகிறோம். பெரும்பாலான குழந்தைங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நாம் வளர்ந்த அந்த சூழ்நிலையில் இல்லை அப்படிங்கிறத பெற்றோர்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு அவர்கள் எதிர்நோக்குகிற சவால்கள் இல்லை சிக்கல்கள் அப்படிங்கிறது நாம் எதிர்நோக்கிய சிக்கல்களை விட மிக மிக அதிகமான விஷயங்களை தான் இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க சந்திக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு இருக்கிற எஜுகேஷ்னல் ப்ரெஷராக இருக்கட்டும், பியர் ப்ரெஷராக இருக்கட்டும், பேரண்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை எந்த விதமான விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற எக்ஸ்போஜர் அப்படிங்கிறது அது ஒரு எக்ஸ்போஜராக மட்டும் இல்லாமல் பலவிதமான ப்ரெஷர்ஸையும் அவங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத நாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் வேணும். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த குழந்தைங்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி நமக்கு வரும். அப்போது இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னும் போது ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எந்த நேரமும் குழந்தைங்களை கண்டிப்பு அப்படிங்கிற பேரில் திட்டிக்கிட்டோ இல்லை அவங்களுக்கு முரண்பாடான கருத்துக்களை சொல்லிக்கிட்டோ அப்படியே நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா நமக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த உறவு முறையில் விரிசல்கள் தான் ஏற்படுமே தவிர அது ஒரு இணக்கமான நெருக்கமான ஒரு சூழ்நிலையை பெரும்பாலும் ஏற்படுத்துறது இல்லை. இப்போ அது மாதிரியான சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எப்பயுமே குறைகளை மட்டுமே கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிற நாம் அவங்க கிட்ட இருக்கிற நிறைகளை கண்டுபிடிக்க முயற்சி செய்து அதை நம்ம என்கரேஜ் பண்ணுறது மூலமாக, அதாவது அந்த குழந்தைங்க என்னென்னலாம் செய்யக்கூடாது, ஏன் இதை அப்படி பண்ணுற, ஏன் இதை இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறத விட அவங்க எதை செய்கிறாங்களோ, எதை நல்ல விதமாக செய்கிறாங்களோ அந்த செயல்பாடுகளை நம்ம கண்டறிஞ்சு அந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு கூட நம்ம சப்போர்ட்டிவாகவே இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அன்போடும் ஆதரவோடும் நாம் அவங்களோட ஒரு அரவணைப்போடு நம்ம செல்லும்போது நாங்கள் என்ன நம்புகிறோம் அப்படின்னு சொன்னால், இது மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு. அப்போ தன்னம்பிக்கையோடு வளர்கிற ஒரு குழந்தை, அதே மாதிரி எனக்கு என்னோடய பேரண்டல் சப்போர்ட் இருக்குது, என்னோடய பியர் சப்போர்ட் இருக்குது, என்னோடய சிப்ளிங் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு அந்த ஃபீலிங்கோட அந்த உணர்வோடு வளரக்கூடிய குழந்தை அப்படிங்கிறது தன்னுடைய செல்ஃப் எஸ்டீமையும் அதிகமாக வளர்த்து கொள்கிறது அப்படின்னு உளவியல் ஆய்வுகள் சொல்கிறது. அப்போ ஒரு குழந்தை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் செல்ஃப் எஸ்டீம் இது ரெண்டோட வளரும்போது அதனுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக கட்டமைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு விஷயம் நம்புகிறாங்க. ஆக நாம் இந்த குழந்தைங்களுக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற தவறுகளை மட்டுமே ஃபைண்டிங் தி ஃபால்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபால்ட் ஃபைண்டிங் பிஹேவியர் மட்டும் நம்மக்கிட்ட இல்லாமல் அவங்கள எப்படி என்கரேஜ் பண்ணுறது, அவங்களுடைய நல்ல விஷயங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதன் மூலமாக அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள எப்படி ஒரு நல்ல ஒரு குடிமகனாக உருவாக்குறது அப்படிங்கிற அந்த விஷயத்தில் நம்ம ஈடுபட்டோம்னா இந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் இவர்களும் அன்போடும் அரவணைப்போடும் கூடிய ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை நிச்சயமாக அமைப்பார்கள். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய எதிர்காலமும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து. வணக்கம்.